மோடிக்கும் பன்னீருக்கும் பயப்படுதா நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம்? இப்படிதான் கேட்க தோணுது. ஏன்னா ஜெயலலிதாவோட மரணத்தில் இருக்க மர்மத்தை விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட இந்த ஆணையம் அதை விட மர்மமா போயிட்டு இருக்குங்க. பன்னீர்செல்வம் விசாரணை ஆணையம் வேணும்னு கேட்டவர். ஆனா பன்னீர்செல்வமே துணை முதலமைச்சர் ஆன பிராண்டி விசாரணை ஆணையத்தை மதிக்கவே இல்லை. சோ ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட கதையையும் அது இப்போ எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறதையும் விரிவா அலச போறோம். இது கொஞ்சம் பெரிய விவகாரமா தாங்க இருக்கு. ஜெயலலிதா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டப்ப அங்க நிலவின மர்மமான சூழல், அதிமுகவோட சில முக்கிய புள்ளிகள், ஜெயலலிதா இட்லி சாப்பிட்டார் அப்படின்னு சொன்ன கதைகள், விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டதற்கான காரணம், அப்போ மக்கள் கிட்ட எழுந்த கேள்வி, முதல் முறையா சாட்சிகள் மிரட்டப்பட்டதுன்னு இது எல்லாத்தையும் இன்றைய கமுக்கம் நிகழ்ச்சியில பாத்திரலாம். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் அடைவதற்கு முன் 75 நாட்கள் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தார். அந்த 75 நாட்களில் அவருக்கு என்ன நடந்தது, எதற்காக சிகிச்சை பெற்றார், எப்படி இருக்கிறார் என்பது உலகமகா மர்மமாகவே நீடித்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிக்கு என்ன நடக்கிறது என்பதை மக்களுக்கு முறையாக அரசாங்கம் தெரிவிக்கவில்லை. ஊடகம் அனைத்தும் அப்போலோ வாசலில் நிறுத்தப்பட்டன. அமைச்சர்களுக்கும் விவரங்கள் சொல்லப்படவில்லை. அதிகாரிகள் யாரும் வாய் திறக்கவில்லை. ஜெயலலிதாவை பார்க்க அப்போலோவுக்கு வந்த அகில இந்திய அரசியல் தலைவர்கள் ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, வெறும் கண்ணாடி ஜன்னல் தான் காண்பிக்கப்பட்டது. கவர்னரும் அந்த கதவோடுதான் திருப்பி அனுப்பப்பட்டார். ஜெயலலிதா சிகிச்சை பெற்ற 75 நாட்களும் அந்த அளவுக்கு அப்போலோவில் கடும் இரும்பு திரை போடப்பட்டிருந்தது. அப்போ இதை எதிர்த்து சமூக வலைதளங்கள்ல கருத்து பதிவிட்டவங்க மேல வழக்கு போடப்பட்டுச்சு. எதிர்த்து நியாயம் கேட்ட எதிர்கட்சிகளை அதிமுக அமைச்சர்கள் திட்டி தீத்தாங்க. அம்மா ரொட்டி சாப்பிட்டாங்க, இட்லி சாப்பிட்டாங்க, அம்மாவை இவர் பார்த்தாரு, அவர் பார்த்தாரு, நான் பார்த்தேன் அப்படின்னு அதிமுகவோட அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் பொய்க்கு மேல பொய் சொன்னாங்க. ஆனால் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு இந்த நிலை அப்படியே மாறியது. அதிமுக இரண்டாக உடைந்தது. அதிகார சண்டை முற்றிய போது ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் உள்ளது, அதை ஆணையம் அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று முதலில் சொல்லத் தொடங்கியவர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது பொறுப்பு முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தான். அன்றைக்கு சசிகலா தலைமையின் கீழ் செயல்பட்ட எடப்பாடி பழனிசாமி அன்கோ பன்னீரை துரோகி என்றனர். இன்றைக்கு சில கருங்காலிகள் இந்த கட்சியிலே அடையாளம் காட்டப்பட்டவர்கள், இந்த கட்சியால் அடையாளம் காட்டப்பட்டவர், இந்த யாருன்னே தெரியாதார், இந்த கட்சியால் அடையாளம் காட்டப்பட்டவர். அம்மாவை மட்டும் இல்ல சின்னம்மாவிலே அடையாளம் காட்டப்பட்டவர் அவர். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு இந்த கழகத்திற்கு துரோகம் நினைக்கிற துரோகி, இந்த கழகத்துக்கு துரோகி, பச்சை துரோகி, அப்படிப்பட்ட துரோகியை பொறுக்க முடியல. நாங்கள் எந்த காலகட்டத்திலும் கழக தொண்டர்கள் ஏற்கவோ மாட்டோம். ஆனால் சசிகலா சிறைக்கு போன பிறகு பன்னீரும் பழனிசாமியும் இணைவதற்கு பழனிசாமி செய்த முதல் வேளை பன்னீரின் கோரிக்கையை ஏற்று ஜெயலலிதாவின் மரணத்தை விசாரிக்க ஒரு ஆணையத்தை அமைத்ததுதான். அதை வைத்தே அப்போது சசிகலாவின் குடும்பத்துக்கும் செக் வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. அதோடு காட்சிகள் மாறின. ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது ஜெயலலிதா சுபிக்ஷமாக இருக்கிறார், நல்ல உடல்நிலையில் இருக்கிறார், மிகச் சிறப்பான சிகிச்சை கொடுக்கின்றார்கள், அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்குகிறார், மிக விரைவில் வீடு திரும்பி கட்சி ஆட்சி பணிகளை கவனிப்பார் என்றெல்லாம் அடுத்தடுத்து அள்ளிவிட்டார் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பொன்னையன். அம்மா அவர்கள் நல்ல உடல்நலம் பெற்று விரைவிலே அவர்கள் வீடு திரும்புகிறார். கட்டாயமாக அம்மாவினுடைய தலைமையிலே ஆட்சி நிர்வாகப் பணிகளும் அரசியல் பணிகளும் செவ்வனே நடைபெறக்கூடிய காலம் மிக விரைவிலே இருக்கிறது என்பதனை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அம்மாவே கையெழுத்திட்டு அறிக்கை விட்டிருக்கிறாரே, அதைவிட சான்று ஒன்றுமே தேவையில்லை. அற்புதமாக முன்னேறி இருக்கிறார்கள். நாளுக்கு நாள்
அபரிவிதமான ஒரு முன்னேற்றத்தை அந்த மருத்துவ சிகிச்சை அளித்து வருகிறது. விரைவிலே வீடு திரும்புவார்கள். அந்த அளவுக்கு அற்புதமான பிசியோதெரபி அந்த சிங்கப்பூர் மருத்துவர்களும் மற்ற மருத்துவர்களும் தருகிறார்கள். கண்கூடாக நடக்கின்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. அம்மாவனுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிட்டன. நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறார். நல்ல சிகிச்சை தரப்பட்டிருக்கிறது. வேறொன்று நாம் எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை. இப்படி தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்த பொன்னையன் பன்னீர்செல்வம் அணிக்கு சென்றவுடன் வாட்ஸ்அப்பில் வரும் செய்தி என குறிப்பிட்டு ஜெயலலிதா கால்கள் வெட்டப்பட்டதாகவும் கட்சி பணத்தை தினகரன் கும்பல் கொள்ளையடித்ததாகவும் திகில் கதைகளை சொன்னார். அம்மா கட்சி பணத்தை வீட்டிலே வைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தொகை அவர்கள் போடுகிறார்கள், பெருந்தொகை போடுகிறார்கள். அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல பயோமெட்ரிக் என்ற முறையிலே அது காலில் போய் அழுத்தினா அது திறந்த போகுது. அம்மாவுக்கு மட்டும்தான் திறக்க முடியும். அப்படிங்கிற நிலையில கட்சி பணத்தை, கட்சி தொண்டர்களுக்காக உள்ள பணத்தை, கட்சி வளர்ச்சிக்காக உள்ள பணத்தை அம்மா அங்க வச்சிருக்கிறாங்க. அதை பணத்தை எடுக்க வேண்டும் என்று அம்மா எப்ப இறப்பாங்க எப்ப சாகடிக்கிறார்கள். சாகடித்தவுடன் அவர்கள் என்ன சரி செய்தார்கள்? அந்த அறையை திறக்க பார்த்தார்கள். ஆனால் திறக்க முடியவில்லை. எனவேதான் அப்போலோ மருத்துவமனையில் எப்படிப்பட்ட ஒப்பந்தத்தை அவர்கள் போட்டிருந்தார்களோ தெரியாது. வாட்ஸ்அப்ல வர்ற செய்தி என்னன்னா, அம்மாவனுடைய காலை வெட்டி ஆம்பிடேட் பண்ணி அந்த காலை கொண்டு போய் அந்த பயோமெட்ரிக் அந்த டோர்ல அந்த பாதாள பூமிக்குள்ள அந்த கதவை திறந்து விட்டார்கள். திறந்து விட்டு மறுபடியும் அதை கொண்டு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் காலை எடுத்துட்டு வந்து காலை பழையபடி சேர்த்திட்டாங்க. அப்படின்ட்டு அதுல பணம் பல்லாயிரக்கணக்கான கோடி பணத்தை கொள்ளையடித்து விட்டான் தினகரன் என்று வாட்ஸ்அப்ல வருகிறது. அணிகள் இணைப்பிற்கு முன் மட்டுமே பொன்னையன் இப்படி பேசவில்லை. அணிகள் இணைந்த பின்னரும் ஜெயலலிதாவுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டது என்கின்ற பகீர் தகவலை பரப்பினார். அம்மாவுக்கு சில உபாதைகள் ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த தொற்று சீராக மாறி ரத்தத்தில் கலக்கிறது, லங்ஸ்ல கலக்கிறது, இருதயத்தில் பல்மனரி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு செல்லுகிறது. ஸ்லோ பாய்சனிங் என்ற முறையில் 8 மாத காலமாக முயற்சியினை செய்து அம்மாவை தீர்த்து கட்டிவிட்டார்கள். இதை விசாரிக்க வேண்டியது நீதி விசாரணை கமிஷனுடைய ஒரு கட்டாய பணி என்று நாங்கள் எல்லாம் சொல்லுகிறோம். அதிமுக நிர்வாகிகள் இப்படி மாறி மாறி பேசுறாங்களே. சரி, ஜெயலலிதாவை பார்க்க வந்த ஆளுநர் யார பார்த்தாரு? மத்திய அமைச்சர் யார பார்த்துட்டு பேசிட்டு போனாரு? பிரதமரோட உத்தரவின் பேரில் வந்ததா சொன்ன எய்ம்ஸ் மருத்துவர்கள் என்னதான் செஞ்சாங்க அப்படின்னு பல கேள்விகள் குவிஞ்சு கிடக்கு. இதுக்கெல்லாம் விடை தேடுற வகையில் அமைக்கப்பட்டதுதான் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம். ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மத்தை விசாரிக்க ஆறுமுகசாமி ஆணையம் அமைக்கப்பட்ட கதையே இப்படி ஒரு அரசியலுக்குள் சிக்கி கிடக்கின்றது. அதன் பிறகு அந்த ஆணையம் நடந்து கொண்ட முறைகளும் இப்போது வரை நடந்து கொள்ளும் முறைகளிலும் ஆளும் கட்சியின் அரசியல் அப்பட்டமாக வெளிப்பட்டுக் கொண்டே ஒரு தரப்பிடம் கடுமை காட்டும் ஆறுமுகசாமி மற்றொரு தரப்புக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிடுகிறார். ஒரு தரப்பு ஆவணங்களை வெளியிட்டால் போலீஸ் புகார் கொடுக்கும் ஆணையம் மற்றொரு நேரத்தில் தானே ஆவணங்களையும் ஆதாரங்களையும் வெளியிட்டு அரசியலை திசை திருப்புகிறது. 3 மாதத்தில் முடிக்க வேண்டிய ஆணையத்தின் விசாரணைக்கு 4 முறை கால நீட்டிப்பு கொடுக்கப்பட்டுவிட்டது. ஆனால் இன்னும் விசாரணை முடிந்தபாடில்லை. ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு சசிகலா குடும்பத்தின் நெருக்கடியால் பதவியை இழந்த பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் என்ற நாடகத்தை தொடங்கியிருந்தார். அப்போதும் கூட சசிகலா குடும்பத்தை கடுமையாக எதிர்த்த அவர் ஜெயலலிதாவின் மரணத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, அவருக்கு உயர்ந்த சிகிச்சை தான் கொடுக்கப்பட்டது என்றுதான் சொன்னார். ஆனால் சில நாட்களில் அவரது வார்த்தைகளில் மாற்றம் ஏற்பட்டது. ஏனென்றால் ஜெயலலிதா மரணத்தை விசாரிக்க ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் ஆடிட்டர் குருமூர்த்தி. அதன் பிறகு குருமூர்த்தியின் குரலை அப்படியே பன்னீர்செல்வம் எதிரொலித்தார். குருமூர்த்திக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் என்ன தொடர்பு என்ற கதை தமிழகம் அறிந்ததுதான். மத்தியில் ஆளும் பிஜேபியும் அவர்கள் பிடியில் சிக்கிய பன்னீரும் சேர்ந்து அதிமுகவை கபளீகரம் செய்வதற்கு போட்ட பிளான் தான் ஜெயலலிதா மரணத்தை விசாரிக்க ஆணையம் அமைக்க வேண்டும் என்பது. மாண்புமிகு அம்மாவுடைய மரணம், அந்த மரணத்திற்கு உரிய நீதி விசாரணை உருவாக்கப்பட்டு நீதி விசாரணை மூலம் மாண்புமிகு அம்மாவுடைய வைத்திய முறைகளை நாட்டு மக்களுக்கு அதில் பொதிந்திருக்கின்ற மர்மத்தை வெளிக்கொணர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய
முதல் கோரிக்கையாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறது என்பதை அனைவரும் நன்றாக அறிவோம். ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட போதே பொதுமக்கள் மத்தியில ஏராளமான கேள்விகள் எழுந்துச்சு. அதுல ஒரு சிலவற்றை நாம இங்க பட்டியலிட வேண்டியிருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஜெயலலிதா மரணத்திற்கும் சசிகலா குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருப்பதாக இப்போது குற்றம் சாட்டும் அமைச்சர்கள் இவ்வளவு நாட்களாக இது குறித்து கேள்வி எழுப்பாமல் இருந்தது ஏன்? சசிகலா குடும்பத்தினர் பற்றிய 90 விழுக்காடு உண்மைகள் தன்னிடம் இருப்பதாக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறுகிறார். அந்த 90 விழுக்காட்டில் ஜெய மரணம் குறித்த ரகசியங்களும் அடங்கியிருக்கின்றதா? அப்போலோ சிகிச்சை விவகாரங்கள் அனைத்தும் சசிகலாவின் கட்டுப்பாட்டிலேயே இருந்ததாக இப்போது குற்றம் சுமத்தப்படுகிறது. அப்படியென்றால் எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் வெளிநாட்டு மருத்துவர்களும் சசிகலாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்திருக்க முடியுமா? அப்போது பொறுப்பு முதல்வராக இருந்த பன்னீர்செல்வம் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை? எய்ம்ஸ் மருத்துவர்கள் வாயிலாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் அனைத்து உண்மைகளையும் அறிந்து வைத்திருக்கும் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் கள்ள மௌனம் சாதித்து ஜெயலலிதாவின் மரணத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட பார்க்கின்றதா? ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட ஆணையம் கவர்னர், மத்திய அமைச்சர்கள், தற்போதைய துணை ஜனாதிபதி, முதல்வர், துணை முதல்வர், லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பைல்ஸ் போன்றவர்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து கராராக விசாரணை நடத்த முடியுமா? ஆளும் கட்சியால் ஆளும் கட்சி தலைமைக்கு ஏற்பட்ட பிரச்சனையை விசாரிக்க அமைக்கப்பட்ட ஆணையத்தில் விசாரணையை அமைக்க சொன்னவர்களும் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது அமைச்சர்களாகவும் அதிகாரிகளாகவும் இருந்தவர்கள் இப்போதும் அதே அதிகாரங்களை கையில் வைத்துள்ளார்கள். அவர்களிடம் ஆணையம் நேர்மையாக விசாரணை நடத்த முடியுமா? உலகம் முழுவதும் கிளைகளை பரப்பி வைத்து கோடிகளில் புரளும் அப்போலோ மருத்துவமனை விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குமா? இவ்வளவு கேள்விகளுக்கு மத்தியில தொடங்கப்பட்ட ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் நிச்சயமா சசிகலா டீமுக்கு எதிராதான் போகும் அப்படின்னு பன்னீர் டீம் ஸ்ட்ராங்கா நம்புச்சு. ஆனா விசாரணை தொடங்கி நடைபெற வாக்குமூலங்கள் கொடுக்க அது சசிகலாவுக்கு எதிரானதில்ல, மன்னார்குடி குடும்பத்துக்கு எதிரானதில்ல, நமக்கு எதிராதான் போகுது அப்படின்னு பன்னீர் அணிய பதற வச்சுச்சு. இது நம்ம ஆட்சிக்கு பங்கத்தை ஏற்படுத்திடுமோ அப்படின்னு எடப்பாடி அன்கோவும் ஒரு பக்கம் பதற, அதனால சாட்சிகள் கொடுத்தவங்க மிரட்டப்பட்டாங்க. முக்கியமா முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் மிரட்டப்பட்டார். உதாரணத்திற்கு அண்ணா பிறந்த நாள் விழாவில் பேசிய அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், எங்களை மன்னித்து விடுங்கள் தோழர்களே, நாங்கள் மருத்துவமனையில் அம்மாவை பார்க்கவே இல்லை, அவர் இட்லி சாப்பிட்டார், ரொட்டி சாப்பிட்டார் என்று சொன்னதெல்லாம் பொய், சசிகலா குடும்பம் என்ன சொல்ல சொன்னதோ அதைதான் நாங்கள் வெளியில் வந்து சொன்னோம் என்றார். ஐயா, உங்கள்கிட்ட பெரிய மன்னிப்பு கேட்கிறப்ப மன்னிச்சுக்கங்க. நாங்கள் பல செய்திகள் உங்களை நம்ப வேண்டும் என்று இட்லி சாப்பிட்டாங்க, தட்டி சாப்பிட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம், போயிருப்போம், வந்திருப்போம். ஆனால் உண்மையிலே தோழர்களை யாருமே பார்க்கல. இதுதான் உண்மை. அவன் பார்த்தான்னு டெய்லி சொல்றதெல்லாம் பொய். நம்முடைய கட்சியுடைய ரகசியம் வெளியே போய்விடக் கூடாது என்பதற்காக எல்லோரும் சேர்ந்த அன்றைக்கு பொய்களை சொன்னோம். இருக்கிற அத்தனை கட்சியும் வந்துட்டாங்க. நம்ம திமுக தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. யாருக்கு அந்த மாடி வரைக்கும் தான். அப்புறம் வணக்கம் சொல்லிட்டு சேர்ல உட்காந்து வந்துட வேண்டியதுதான். ஏன் மறைக்கணும்? அம்மா யாராவது பார்த்து விட்டால் என்ன நடக்கு, என்ன நடந்திருக்கு, தான் எப்படி கொல்லப்படுகிறோம் என்ற செய்தியை சொல்லுவார்கள் என்று நினைத்துதான் யாரையும் காட்டாம வச்சிருக்காங்க. இது எங்களுடைய சந்தேகம். விசாரணை கமிஷன் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வீடியோலாம் இருக்கின்றாங்க. எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. போடு காமிங்க, எங்களுக்கு சேர்ந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். உண்மையா தான் ஆமாங்கன்ற. இதையடுத்து தமிழகம் முழுவதும் பரபரப்பு கிளம்பியது. இன்று அதிமுகவுடன் கூட்டணி வைத்து வீட்டில் விருந்து வைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் உடனே கொதித்து எழுந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவரை உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றார். அப்படிப்பட்ட நிலையில் ஆணையத்தில் சாட்சியம் சொன்ன முன்னாள் தலைமை செயலாளர் ராமமோகன ராவ் அமைச்சர்கள் ஜெயலலிதாவை பார்த்ததாக ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அதிகாரி என்னிடம் சொன்னார் என்று தெரிவித்திருந்தார். மேலும் தானும் சில IAS அதிகாரிகளும் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமியும் ஜெயலலிதாவை பார்த்தோம் என்று வாக்குமூலம் கொடுத்தார்.
அதை கேட்டு அமைச்சர்கள் CV சண்முகம், தங்கமணி உள்ளிட்ட பலரும் கடும் பீதியடைந்து யாரை காப்பாற்ற இப்படி மோகனராவ் பேசுகிறார் என்று மிரட்டும் தொனியில் கேட்க ஆரம்பித்தனர். வாய்மூடி மௌனியாக இருந்த முன்னாள் தலைமை செயலாளர் அம்மாவை வெளிநாட்டுக்கு சென்று நாங்கள் சிகிச்சை அளிப்பதாக இன்றைக்கு சொல்லுகின்ற ராம்மோகன் ராவ் இத்தனை நாட்களாக என்ன செய்து கொண்டிருந்தார்? அப்படி நீங்கள் சிகிச்சை செய்வதற்கு ஆலோசனை செய்யப்பட்டது என்று சொன்னால் யார்கிட்ட ஆலோசனை செய்தார்கள்? யாரிடம் ஆலோசனை பெற்றார்கள்? அந்த ஆலோசனையோட முடிவெடுக்கப்பட்டது என்ன? ஏன் அம்மாவுக்கு வெளிநாட்டில் சென்று சிகிச்சை அளிப்பதற்கு யார் தடை விதித்தது? யார் தடுத்தது? அதன் பின்னணியில் என்ன? இல்லை, இப்போ யாரை காப்பாற்றுவதற்கு இத்தனை அம்மா ஓராண்டு காலமாக வாய் மூடி இருந்து விட்டது? யாரை காப்பாற்றுவதற்காக இந்த ராம்மோகன் ராவ் இன்றைக்கு ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்கிறார்? தலைமைச் செயலராக இருக்கின்றவர் எங்கள் மேல் சொல்லுவது யாரை திருப்திப்படுத்த சொல்கிறார் என்பதை ஏற்கனவே சட்ட அமைச்சர் சொன்னதை கருத்தியே தான் நானும் திரும்ப சொல்லுகின்றேன். அவர் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இந்த சொல்லியிருக்கின்றார். இது உண்மை என்றிருந்தால் அம்மா அவர்கள் டிசம்பர் 5ஆம் தேதி மரணம் அடைந்தார்கள். 6ஆம் தேதி அவர்தான் தலைமைச் செயலாளர். அவர் உடனடியாக அம்மாவனுடைய மருத்துவ அறிக்கை வெளியிட்டிருக்கலாம். இப்பொழுது சொன்ன தகவலை அப்பொழுதே வெளியிட்டிருக்கலாம். இவ்வளவு நாள் ஒன்றரை ஆண்டு காலம் கழித்து இப்பொழுது சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்னவென்பது அவரிடத்தான் கேட்டு தெரிய வேண்டும். பின்னர் வேறு சில உள்ளடி மிரட்டல்கள் வேலைகளும் நடந்திருக்கும் போல சில நாட்களில் நான் அமைச்சர்கள் ஜெயலலிதாவை பார்த்தனர் என்று சொல்லவில்லை என மாற்றி சொன்னார் ராம்மோகன் ராவ். கார்டியாக் அரெஸ்ட் நடக்கும்போது சீனியர் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லி நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி பல பத்திரிகைகள்லையும் செய்திகள் வந்திருக்கு. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்கல. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கமிஷனில் இருக்குது. ஒன்று மினிஸ்டர்ஸ் எல்லாம் அம்மாவை பல தடவை பார்த்துருக்காங்கன்னு ப்ரெஸ்ஸில் வந்திருக்கு. அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை. மினிஸ்டர்ஸ் எல்லாம் அம்மாவை பார்த்துருக்காங்க சொல்லும்போது நம்ம எனக்கு தெரியாது. நான் காலையிலேருந்து சாயங்காலம் ஆஃபீஸ் வேலை தான் பார்த்துட்டே இருந்தேன். அங்கே இருக்கிற செக்யூரிட்டி இவங்களை தான் கேட்கணும் தவிர எந்த மினிஸ்டர் எப்போ பார்த்துருக்காங்களா இல்லையா நான் சொல்லவே இல்லை. தன்கிட்ட வாக்குமூலம் கொடுத்த ஒரு சாட்சிய அமைச்சர்கள் மிரட்டுறதை பார்த்து ஆணையம் கண்டுக்கவே இல்லை. அதுக்கு எதிராக கண்டனத்தையும் பதிவு செய்யல. ஆனா இப்படி சாட்சிகளை மிரட்டின அமைச்சர்கள் எல்லாரும் வசதியா ஒன்ன மறந்துட்டாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பொன்னையன் உள்ளிட்ட சில அதிமுக நிர்வாகிகள் தான் ஜெயலலிதா ஆலோசனை நடத்தினாரு, அமைச்சர்களை சந்திச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அது நீதி விசாரணை கேட்டு டயர் நெக்கி புகழ் பன்னீர்செல்வம் பேசினதுதான். விஜயபாஸ்கர் என்ன சொல்றாருன்னா, நீதி விசாரணைக்கு அமைத்தால் முதலில் பன்னீர்செல்வத்தை தான் விசாரிக்க வேண்டி வரும் என்று சொல்றாரு. நான் தானப்பா சொல்றேன் நீதி விசாரணை வேணும் சொல்லி. நான் தானே சொல்றேன் நீதி விசாரணை வேணும் சொல்லி. நீதி விசாரணை வேண்டும் என்று, அதுவும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற CBI விசாரணை வந்தால்தான் அந்த மர்ம மரணத்தில் இருக்கின்ற புதைந்திருக்கின்ற உண்மைகள் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். வரட்டும், முதல்ல என்னை விசாரிக்கட்டும், என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆனா நீதி விசாரணை நடந்து உண்மையிலேயே உண்மை நிலைமை வந்தா யாரு முதல் குற்றவாளி? விஜயபாஸ்கர் தான். இப்படிலாம் பேசிட்டு ஆணையம் 4 முறை சம்மன் அனுப்பியும் இந்தா அந்தான்னு பன்னீர்செல்வம் டிமிக்கி கொடுத்துட்டு இருக்காரு. மடியில கனம் இல்லைன்னா பன்னீர்செல்வம் ஏன் பயப்படுறாரு? இந்த கேள்வி மட்டும் இல்லாம ஆணையம் இதுவரைக்கும் யார்கிட்டலாம் விசாரணை நடத்தி இருக்கு, அந்த விசாரணையில என்னென்ன முரண்பாடுகள்லாம் இருக்கு, இந்த முரண்பாடுகள் அரசியல் தளத்துல என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, இது பற்றியெல்லாம் இனி வர கமுக்கும் நிகழ்ச்சிகள்ல விரிவா பார்க்கலாம்.